என் மகன் எங்க குடும்பம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டா உங்க அக்கா என் மகன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? நாடகமா போடுறீங்க நாடகம்? சம்மந்தி அம்மா ஏன் சத்தம் போடுறீங்க? யாரடி உனக்கு சம்மந்தி? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எனக்கு சரியான ஆளா நீ? சம்மந்தி கிமந்தின்னு சொன்னா வாயை கிழிச்சு தெச்சிருவேன். ஏய், எங்க வந்து நின்னுட்டு யார பார்த்து என்ன சொல்ற? உனக்கு மரியாதை கொடுத்தது மதிச்சதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் எப்போ மலையேறி போச்சு. நாம என்ன பேசினாலும் இங்க எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு பழைய நினைப்புல ஆடுன மான மரியாதைலாம் கெட்டு போயிடும். என்னடி இந்த வீட்டு பொட்டக்கழுதிக்கெல்லாம் கூடி போச்சா? அன்னைக்கு உங்க அக்கா கல் எடுத்து ஓங்குனா நீ என்னடா மிரட்டறியா? எங்க அக்கா கல்ல ஓங்குனதோட நிறுத்திருச்சு. நானா இருந்தேன்னா உங்க மண்டையை பொளந்திருப்பேன். உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் எதுக்கு இந்த பூமிக்கு? ஏய், என்ன மகளை பேச விட்டு மகிழ்ந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியா? இத பாரு, இந்த அளவோட நிப்பாட்டிக்க சொல்லு. நான் பேசினா நீங்க 2 பேரும் தாங்க மாட்டீங்க. இத பாருங்க, கண்டபடி பேசுறது நீங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசும்போது அவ எப்படி பதில் பேசாம இருக்க முடியும்? சீதாவை நாங்க என்னமோ ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததா அபாண்டமா பழி சொல்றீங்க. பழி சொல்றதும் இல்லாம அசிங்கமா வேற பேசுறீங்க. என் பொண்ணு எப்படி பேசாம இருப்பா? இத பாருங்க, உங்க மகளை யாரும் இங்க கூட்டிட்டு வரல. அவங்களாதான் வந்தாங்க. வந்தது மட்டும் இல்ல, எங்க வீட்ல செய்வன வைக்கிறதுக்கு நீங்க பண்ண சதி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இது ஒரு லூசு. இப்படிதான் ஏதாவது உளற. அவங்க உளறல, உங்களோட ஈன புத்தி எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஏய், யாரடி ஈன பெறுவின்னு சொல்ற? என்னைய சொல்ற? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தானே ஈன பெறுவீங்க. மரியாதையா பேசு. உங்களுக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? ஆத்தாளு மகளும் சேர்ந்து அடிக்கிற கூத்த மறந்துட்டு என்ன போய் ஈன பெறுவின்னு சொல்றீங்களா? கேவலப்பட்டவளுங்களா? போதும், இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல நீ பேசுவேண்டி, பேசுவேன். உங்க ஆத்தாக்காரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னையா நீ ஈன பெறுவின்னு சொல்ற? ஏண்டி, உன் மகளுங்களை வச்சுக்கிட்டு நீ சம்பாதிக்கிறது பத்தாதா? ஏன் படம் இழுத்துட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட நீ நிறுத்துறியா இல்லையா? ஏய், என்னடி பண்ணுவ? நான் ஊர் பூரா போய் சொல்லுவேண்டி உன் ஆத்தாக்காரி வண்டவாளத்தை. புருஷன் எங்கன்னு தெரியாது, ஆனா பொட்டை மட்டும் மோக அளவுக்கு வச்சுக்கிட்டு அலையறா. இங்க பாருடி, என்ன என்னடி பண்ண முடியும் உங்களால? கிழிச்சிருவீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அலமேலுவை. நிஜமாவே உன்னை கிழிச்சிருவேன். உன் கழுத்தை திருக்கி போட்டுருவேன். ஆனா என் கையில ஒன்னு தொடக்கூடாதுன்னு பாக்குறேன். உனக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கிறேன். என்னடி வைக்க போற எனக்கு? பெருசா போலீஸ்ல சொல்ல போறியா? போடி போய் சொல்லுடி. எந்த போலீஸ் வந்து நான் தான் செய்வேன் வச்சேன் என்ன அரெஸ்ட் பண்ண போது ஒரு புண்ணாக்கம் பண்ண முடியாது. இந்த அலமேலுவை யாரு நினைச்ச? சனியனே, வா வந்து தொலை. இல்ல, நான் வரல. இங்க பாருங்க, இந்த அலமேல உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. இன்னைக்கு நடு வீட்ல நின்னு கத்துறேன், நாளைக்கு ரோட்ல நின்னு கத்துவேன். எதுக்கு நாளைக்கு இப்ப போய் கத்துக்க போங்க. கத்து வேண்டி வாய அடக்கு. போய் தொலை. வந்து தொலை சரியனே. வா, நீ வா, வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். ஏதோ உளறது இருக்கு. சீனாயே வா, வைத்தியத்தை வேற உளறி வச்சிருக்கா. வாடி, மரியாதையா வா. அடிச்சு போட வா. சீதா, என்ன கோபப்படுத்தாத. வா. நான் அப்பா வந்து தான் வருவேன். நான் வரல. ஏண்டடி அடிச்சு கொடுப்பு. கேஞ்சு. சீனா ஏண்டடி. வா, வந்து தொலை. நம்ம மாமியார் அடிக்கதே. வா. நான் வரல. ஏய், சீதா, மரியாதையா வந்துரு. ஆடி பின்னிடு. என்னடி வச்சிருக்க இந்த வீட்டுல? தின்னி பண்றா, தின்னி பண்றா. வீட்டுல போய் காப்பி குடிக்கிறேன். அன்னைக்கே சொன்னல ஒருத்துக்க கூடாது. போடி. அப்பா. சீதா அடிச்சு கொண்டு வாடி. சத்த போடுது. ஆடி. நல்ல பட்டி போட்டு கொள்ளையா பாரு. வாடி. வாடி. வா. ஏய், கம்மலங்கடி. கம்மலங்க. இதுல மடிச்சு கட்டி இருந்த ஆஸ்பத்திரியில மடிச்சு வச்சிருக்கியா? எங்க போயிட்டு வரீங்க? அதை ஏன்டா கேக்குற? இதோ இருக்காளே நான் பெத்த மக. இந்த சனியை பிடிச்சவள ஊரெல்லாம் போய் தேடி கூட்டிட்டு வரேன். ஏதோ வேட்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்ற? நிஜமாவே வேட்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி தான்டா. இவ என்ன டிமிக்கி கொடுத்தா தெரியுமா? ஓடுகாலி. ஓடுகாலி. எங்க போன நீ? இவ எங்க போயிருந்தாலும் சொன்னா நீ நம்பவே மாட்டடா. எங்க தான் போனான்னு சொல்லு. அந்த அபி வீட்டுல உட்கார்ந்துட்டு வரவே மாட்டேங்கிறா. இந்த மூஞ்சி கெட்ட கெட்டுக்கு காப்பி கேக்குது. என்னது? அபி வீட்டுக்கா? இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தியா? ஏய், அதான் நான் சொல்றேன்ல, இது அங்கதான் இருந்தது. ஏய், என்கிட்ட போன்ல பேசுறப்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்ன, எல்லாம் கதையா? நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்டா. உனக்கு நான் போன் பண்ணேன், நீ பெரிய இவ மாதிரி பேசின. எனக்கு ஒரு வழி தெரியல, அதான் அபிக்கு போன் பண்ணேன். அபிதான் எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. டேய் பாஸ்கரா, பாத்தியா உன் பொண்டாட்டி பண்றத? இவளுக்கு மருந்து மட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து இவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அவ கட்சியில சேர்க்க பாக்குறா. இல்ல, நானே தான் அபிக்கு போன் பண்ணேன். போட்டேனா?
நீ வாய மூடு. இப்ப எதுக்கு அவ வீட்டுல போய் உட்கார்ந்த? சீதா, அம்மா சொல்றதுலாம் உண்மையா? போய் பாஸ்கர், அம்மாவை நம்பாத. இது இருக்கிற ரொம்ப மோசமான பொம்பளை. மந்திரவாதி கிட்ட போய் செய்வன பண்ணி அபி வீட்டுக்கு தெரியாம அதை கொண்டு போய் அபி வீட்டுல வை அப்படின்னு சொல்லிச்சு. நிஜத்தை சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லி அந்த வீட்டுல வச்சுட்டு வந்து சொல்லிச்சு தெரியுமா? என்னம்மா இதெல்லாம்? ஏய், டேய் பாஸ்கரா, இது கண்டதே சொல்லி குழப்புதுடா. நான் ஏதாவது தப்பு பண்ணுவேனாடா? உன் பொண்டாட்டி அபிதாண்டா நம்ம குடும்பத்தையே பிரிக்க பாக்குறா. இது அவங்க வீட்டுல பலகாரம் தின்னதுல இருந்து நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கா பாரு. இல்ல, வாய மூடு, ஓடுவேன். அதெல்லாம் சரி, அம்மாவை குறை சொல்றது இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். எதுக்கு அவ வீட்டுக்கு போன? கேளுடா, நல்லா நல்லா கேளு. அந்த வீடு தான் நமக்கு விரோதி வீடு ஆயி போச்சுல. அவளுங்க என்னடானா இவளுக்கு ராஜ மரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ அவங்க பேச்சுக்கும் உபசரிப்புக்கும் வாங்கிட்டான் தானே? அதானே. ஏங்கா உனக்கு புத்தியே இல்லையா? அவங்க நம்மள எப்படி எல்லாம் பேசுறாங்க? அந்த ஆனந்தி அவ நம்மள என்ன பேச்செல்லாம் பேசினா தெரியுமாடா? ஆனந்தியா? அவ என்ன சொன்னா? ஐயோ 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 ஐயோ, அதை ஏன்டா கேக்குற? ஏற்கனவே அவ ராட்சசி, போதாததுக்கு இப்ப அவ கல்யாணம் வேற நின்னு போச்சா? வெறி பிடிச்சவ மாதிரி அவளுக்கு கோவம் வருதுடா. இன்னதுதான் இல்லாம கண்டதையும் பேசிட்டாடா. ஆனா நான் எந்த சேதாரமும் இல்லாம வெளியே வந்ததே பெரிய புண்ணியமா போச்சு. நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளா? பெருசா சவால் விட்டு சொல்றாடா, சவால் விட்டு. என்ன பண்ணி கிழிப்பாளா? அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றா. அடேங்கப்பா, அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? பண்ணட்டும். யார் வந்து என்ன கிழிக்கிறாங்கன்னு பாத்துடுறேன். இன்னும் வீட்டை விட்டு வெளில போன கை கால உடைச்சிருவேன். கொய்ய காலம் முறிக்கணும்டா அவள. யாருமா இங்க அலமேலு? யார் இங்க அலமேலு? கேக்குறல்ல, யார் அலமேலு? இவங்கதான். புடிச்சு போ வந்தீங்களா? சரியா பிடிச்சவள. ஏய், என்ன வாய் நீளுது? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலமா. நான் பெத்தனே ஒரு கோடாலி காம்பு. அந்த சனியனை சொன்னேன். அலமேலுங்கிறவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் அவங்கள விசாரிக்கணும். எந்த சிறுக்கிடி ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்னது சிறுக்கியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஏய், கைய விடுறி, கைய விடுறி. விடலனா என்னடி பண்ணுவ? விளக்க பாத்து எடுத்து அடிப்பேன். அம்மா, என்னது விளக்க மாத்தால அடிப்பியா? என்ன வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டம் பண்ற? ஏய், என்னடா ஏகின்னு மரியாதை இல்லாம பேசினா பல்ல தட்டிடுவேன். என்ன அராஜகமா பண்றீங்க? ஆமாண்டா, அராஜகம் தான். இது பாருங்க, பொம்பளை இருக்கீங்கன்னு பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. ஏய், என்ன ரொம்ப பேசுற? ஏய், இந்த ஆளையும் பிடிச்சு வண்டியில ஏத்துக்கடி. இதுங்க எதுக்கு ஏத்துவீங்க? என்ன கேஸ், என்ன கம்ப்ளைண்ட்? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோயா. ஏய், வா வா. ஓங்கல. நீங்களும் போங்க. நீங்க அம்மா கை விடுங்க. இறங்கு. இறங்கி போ. சும்மா சொல்லாத. இறங்கு. போ போ. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா எங்க போறான்னு தெரியலையே. டேய், கைய விட சொல்றா. இந்த இழுக்கறா, வலிக்குது, விடு. கைய விடு. ஐயோ, மேடம், எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க அவங்கள. எல்லாரும் பார்க்கட்டும், அப்பதான் தெரியும். இப்போ அவங்க விடுறாங்களா இல்லையா? யோ, நீயும் ஏறியா? ஏய், அவங்கள இழுத்துட்டு வா. எஸ் மேடம். போமா. சொல்றல. போ. சீக்கிரம் வான்றல. விடு கைய. ஏய், சத்தம் போடாம வர மாட்டியா நீ? எதுக்கு எங்களை இப்படி கேவலப்படுத்துற? மேடம், இது பாருங்க, நாங்க டீசென்டான ஃபேமிலி. நீங்க பண்றது சரியில்லை. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ஏய், எங்களை யாரு நினைச்ச? நாங்க ஜமீன்தார் குடும்பம். உன்ன மாதிரி 1000 ஜமீன்தார் பார்த்தாச்சு. வாடி. கைய விடு. டேய் பாஸ்கரா, நான் நினைச்சேன்டா இந்த சிரிக்கு தாண்டா எல்லாம் படிப்பா. பாத்தியா? மேடம், நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொறுக்கிய கூட்டு வர மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை கூட்டு வரீங்க. நான் யாரு, எங்க வேலை பாக்குறேங்கிறது தெரியுமா? உங்க டிபார்ட்மெண்ட்க்கு கொஞ்சம் கூட டீசன்சி தெரியாது. சார், எதுக்கு சார் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? ஒரு சின்ன என்கொயரிக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன என்கொயரி? நாங்க என்ன கொலை பண்ணோமா இல்ல கொள்ளை அடிச்சோமா? இவ சொன்ன உடனே நம்பிடுவீங்களா? இவங்க மிஸ் ஆனந்தி, இவங்க தான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவதானே குடுப்பா, திமிரு பிடிச்சவா. என் குடும்பத்து மேல வெறுப்பா இருக்கா. எல்லாத்தையும் நம்பிடுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். அவ இவங்கற பேச்சலாம் இங்க வச்சு கூடாது. மேடம், எங்களுக்கு தெரியும். பொம்பளைங்க சொன்னா உடனே நம்பிடுவீங்க.
எங்களை மாதிரி டீசென்டான ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணுவீங்க. ஏய் இந்த சிரிக்கு என்னன்னு பிராது கொடுத்தா? இவங்க அக்காவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனீங்க, டார்ச்சர் பண்ணீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுகளே ஒரு பிச்சைக்கார குடும்பம். இதுங்க கிட்ட நாங்க வரதட்சணை கேட்கறமாக்கோ. இதோட அக்கா ஒருத்தி இருக்காளே, அவதான் என் பிள்ளையோட வாழ மாட்டேன்னு ஓடி வந்துட்டா. போய் சொல்லாதீங்க. எத்தனை தடவை நீங்க பணம் கேட்டிருக்கீங்க? தராததுக்கு எங்களை அவமானப்படுத்துனீங்க. பணம் தராதனால தான் எங்க அக்கா வீட்டுல கொண்டு வந்து விட்டீங்க. என்னடி திமிரா? ஒரு இஷ்டத்துக்கு பேசுற? ஏற்கனவே சொல்றேன் என் விஷயத்தை தலையிடாதுன்னு. மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ற நீ. ஏய் என்ன? எப்ப நான் உங்ககிட்ட வந்து வரதட்சணை கேட்டேன்? எங்க வீட்டுக்கு வந்து நீங்க கண்டபடி பேசல, திட்டல, வீடு புந்து வேற எதுக்காக வந்து கத்துனீங்க? ஐயோ 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 ஐயோ, ஏன் இப்படி புழுகுற? எரும மாடே, அது வேற சண்டடி. இல்ல, எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பணம் கேட்டீங்க. பணம் தர வக்கு இல்லாதவங்க அசிங்கமா சொன்னீங்க. இல்ல, எங்க அக்காவை பணத்துக்காக தான் அந்த வீட்டை விட்டு துரத்துனீங்க. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. கூப்பிடவா? என்னடி ரொம்ப பேசுற? யாரடி நீ? நான் உன்கிட்ட வந்து வரதட்சணை கேட்டல. நீ என்ன எனக்கு பொண்டாட்டியா? சொல்லுடி, நீ எனக்கு பொண்டாட்டியா? யோ நிறுத்தியா? ஏன் முன்னாடியே இவ்வளவு அசிங்கமா பேசுற நீ? வீட்ல போய் என்ன கலாட்டா பண்ணிருக்க மாட்ட? முதல்ல வாய முடியா? ஏய் என்ன என் பிள்ளை பார்த்து வாய முடுங்குற? மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. அவனை என்ன நினைச்ச? ஏய் என்ன இது போலீஸ் ஸ்டேஷன், மறந்துட்டு பேசினா அடி உழும். எங்க அம்மா அப்படிதான் பேசுவாங்க, நானும் அப்படிதான் பேசுவேன். காக்கி சட்டை மாட்டிக்கிட்டா எல்லாரோட பர்சனல் விஷயத்தை நீங்க தலையிடுவீங்களா? இது பாரு, சட்டம் எனக்கு தெரியும், லாயர் எனக்கு தெரியும். மத்தவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணது நடக்கிறதே வேற. ஜஸ்ட் மைண்ட் இட். என்னையா மிரட்டறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அதிகாரியை மிரட்டுறதுக்கு எந்த சட்டையும் அலோவ் பண்ணோம்? படிச்சவன் தானே நீ. மத்ததெல்லாம் விட்டுடு. ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல? நீ சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐ நோ எவ்ரிதிங். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை என்கிட்ட வெச்சுக்காத. அப்படி போடுறா. எல்லா கழுதைங்களும் வாயை பொத்திட்டு நிக்கட்டும். எந்த எடுபட்ட சிரிக்கே பிராது கொடுத்தாளா? உடனே இந்த சிரிக்கு நம்மள கூட்டிட்டு வந்து நாட்டாம பண்றா. போலீஸ் மேல கை வைக்கிற. இவன் சட்டை கழட்டிட்டு உள்ள யோ, போடு. சட்டையை கழட்டியா? வேண்டாம், அராஜகம் பண்ணாதீங்களா? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எழுதுவேன். பொண்டாட்டியை குடும்பப்படுத்துற, போலீஸ் மேல கை வைக்கிற, ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏய் அவன் சட்டையை கழட்டிடி. சரி விடுங்க, நான் சட்டையை கழட்டுறேன். ஏய் இவன் மேல எல்லா கேஸையும் எழுது. பொண்டாட்டியை வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான், போலீஸ் மேல கை வச்சிருக்கான், எல்லா கேஸையும் எழுது. போ. நாசமா போயிடுவடி நீ, சும்மா நாசமா இருங்க. போயிடு. இவன் சொல்றத வாயை கேட்டு- மூடுறி. நான் லாயர்கிட்ட பேசணும். பேசிக்கோயா. ஹலோ. என்ன? பாருங்க, இவங்க அராஜகத்தை பாருங்க. எப்படி உட்கார்ந்து வச்சிருக்காங்க பாருங்க. சட்டையை கொடுங்க. இந்தா போட்டுக்கோங்க. என்னங்க இது? ஒரு டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்த மனுஷனை இவ்ளோ இல்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. போலீஸ் அராஜகத்தை பத்தி அப்புறமா பேசலாம். நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இவர் ஒரு டீசென்டான மனுஷன், ஒரு கம்பெனில கௌரவமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ பொறுக்கே விசாரிக்கிற மாதிரி சட்டையெல்லாம் கட்டி உட்கார வச்சிருக்கீங்க. கூல் டவுன் மேடம், கூல் டவுன் ஃபர்ஸ்ட். நீங்க முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இவரை ஏன் இவ்ளோ மோசமா ட்ரீட் பண்ணீங்க? என்னமோ சொன்னீங்களே, இவர் ரொம்ப கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவரு, ரொம்ப படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவருன்னு. ஸ்டேஷன்ல வந்து சிரிக்கின்னு பேசுறதும், ஒரு அதிகாரி மேல கை நீட்டுறதும் நல்ல கௌரவமான மனுஷன் பண்ற வேலையா? நாங்க ஒண்ணு வீண் வம்பு கலையிறவங்க இல்ல. எங்களுக்கும் 1008 வேலை இருக்கு. ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, விசாரிக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா கேள்வி கேட்டா திமிரா பதில் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அராஜகம் பண்ணது, போலீஸை தான் கடமையை செய்ய விடாம தடுத்தது, ஒரு போலீஸ் அதிகாரி மேல கை நீட்டினது, அசிங்கமா பேசினது, இந்த 4க்கும் தனித்தனியா எஃப்ஐஆர் போட போறேன். நீங்க அட்வொகேட் தானே? அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும்ல? அராஜகம் பண்றாங்க. பொம்பளை கேஸ் போட்டா அதை கண்ணை விட்டு நம்பிடுறாங்க. ஆனந்தி போய் அந்த கேஸ் கொடுத்துருக்கா. அதை இந்த அம்மா சரின்னு சொல்றாங்க. இவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, வீடு புகுந்து சண்டை போட்டாங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இவங்களை விசாரிக்கலாம்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தோம். இந்த அம்மா என்னடானா ஸ்டேஷனுக்கு வந்து சைட் மேனிக்கு எல்லாரையும் சிரிக்கிங்குது. இந்த ஜென்டில்மேன் கையை ஓங்குறாரு. சோ 4 கேஸ் ஃபைல் பண்ண போறேன்.
என்ன பாஸ்கர் இதெல்லாம்? அவங்க சொல்றது உண்மையா? கை வாங்குனீங்களா? என்ன ஒன் சைடா பேசுறாங்க? எங்க அம்மா கையை உங்க வந்தவன் நான் கையை உங்ககிட்ட. போலீஸ் தான் என்ன வேணா ஆட்டம் போடலாமா? பாருங்க இன்னும் திமிரா பேசுறான். டேய் நீ மித்தி பட்டே சாக போறடா. என்னங்க இது? நீங்க மட்டும் இப்படி பேசலாமா? இத பாருங்க நாங்க இவங்களை நல்ல விதமா தான் ட்ரீட் பண்ணோம். இந்த பொம்பளை இருக்காங்களே ஏன் முன்னாடியே வந்து ஸ்டேஷன்ல அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. வீட்ல என்னெல்லாம் பேசிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அவங்க பேசினதெல்லாம் விடுங்க. வரதட்சணை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்க வைஃப் தானே இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணும்போது எங்க அக்கா அப்ப இல்ல. வரதட்சணை ஏன் கொடுக்கலன்னு எங்க அம்மாவை என்னையும் மானக்கேடா பேசினாங்க. அதை தாங்க முடியாம தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். மேடம், இத பத்தி நம்ம பேச வேண்டியது இவங்க அக்கா கிட்ட தான். டௌரி பிரச்சனையில சம்பந்தப்பட்ட பொண்ணை விசாரிக்காம நீங்களா எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஏன் இது பொய்யா இருக்க கூடாது? நல்லா கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அவளை வீட்ல வந்து வாழ சொன்னோம், அவதான் வரல. மேடம், இந்த கம்ப்ளைண்ட்டே வேற ஏதாவது ஒரு மோட்டிவ்ல கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவரோட கேஸை நான் தான் டீல் பண்றேன். மிஸ்டர் பாஸ்கர் என் கிளைண்ட். இவர் ஒய்ஃப்க்கு நான் தான் கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன். அதனால இரிட்டேட் ஆகி கூட இப்படி இந்த டௌரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். அதனால மிஸ்ஸஸ் அபிநயா கிட்ட விசாரிக்காம நீங்க எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இல்ல மேடம், இவங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. என்ன யோசிக்கிறீங்க? இல்லங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி இந்த கேஸ குழப்புறாங்க. முதல்ல நான் இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடலான்ற ஐடியால தான். இன்னும் நான் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண கூட இல்ல. அம்மாவும் புள்ளியும் பேசின பேச்சுல தான் எனக்கு கோவமே வந்தது. வேணா நீங்க ஒண்ணு செய்யுங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சமாதானமா பேசி இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. மேடம், நீங்க என் கிளையண்டோட வைஃப் கிட்டே ஃபோன் பண்ணி பேசுங்க. நம்பர் சொல்லுங்க. 3281. நம்ம இப்போ செலக்ட் பண்ணிருக்க அந்த சைட்டோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அதோட பழைய ஏரி. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ் தட் வேர்ட்? தூத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஏரியை க்ளீன் பண்ற வழியை பார்க்கணும். அதுக்காக நீங்க